ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காமர்ஸ் குரூப் வந்து ஓகே 11th 12th காமர்ஸ் குரூப்ல நீங்கள் எடுத்துருப்போம். 11th 12th காமர்ஸ் குரூப் எடுத்திருப்போம். ஆஹ் எடுத்துட்டு ஆஹ் அடுத்து என்ன போறது, எல்லாருமே வந்து பிகாம் அப்படின்ற ஒரு இதை சூஸ் பண்ணுவோம். ஓகே கெரியர் சரி, நான் பிகாம் சூஸ் பண்ண வேணாம் நான் என்ன சொல்றேன்னா, சூஸ் பண்றது மாதிரி நல்லா யோசிச்சு இந்த கரண்ட் மார்க்கெட் ரேட்ல பிகாம் வந்து என்னை பொறுத்த வரையும், நான் பார்த்த வரையுமே பிகாம்ங்கிறது வந்து ஒரு ஓகே ஒரு பேசிக்கா ஒரு டிகிரி அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. ஓகே, அதனால 3 வருஷம் கொடுத்து பிகாம் படிக்கணுமா? அப்போ பிகாம் சீக்கிரம் முடிக்கலாம், அந்த 3 வருஷத்துக்குள்ளேயே முடிக்கலாமான்னு கேட்டா இருக்கு, முடிக்கலாம். நான் அது சொல்றேன், அதை பத்திலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, காமர்ஸ் குரூப் நீங்க எடுத்துட்டீங்க, 10th முடிச்சுட்டு 11th காமர்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஓகே நான் 12th அப்புறம் அஹ், ஒரு பெரிய, அதாவது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஃபீல்டுலயே நான் வந்து ஒரு பெரிய இதா போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் இருக்குதுன்னா, நான் அந்த மாதிரி பசங்களை சொல்றேன், மைண்ட் இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 11th 12th வந்து இப்போ நீங்க ஸ்டேட் போர்டில் படிக்கிறீங்கன்னா ஸ்டேட் போர்டு மட்டும் படிக்காதீங்க. ஆக்சுவலி நீங்க சென்ட்ரல் போர்டும் படிங்க, புக்கு வாங்கி, இல்லைன்னா நீங்க பிடிஎஃப் கூட இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கும். அதை கொஞ்சம், இல்லைன்னா உங்களுக்கு காசு இருந்தால் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட இது பண்ணுங்க. இல்லைன்னா உங்க சிபிஎஸ்சி போர்டில் படிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 11th 12th மட்டும் கேளுங்க, டெம்பரரியே கேளுங்க, நான் கொஞ்சம் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் கேளுங்க. நான் எதுக்கு நான் அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஸ்டேட் போர்டு மட்டும் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, சென்ட்ரல் போர்டு எடுத்துக்கிட்டா, நான் ஈஸி கஷ்டம்னு சொல்ல வரல, சாரி நான் அது வேர்டு தப்பா சொல்லிட்டேன், ஈஸி கஷ்டம்னு சொல்லல. உங்க திங்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராட் ஆகும். ஓகே, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. ஓகே, ஆனா நான் இந்த மாதிரி நான் படிக்கும்போது அந்த மாதிரி பண்ணல. பட் ஆனா எனக்கு லேட்டர் தான் ஓகே சரி நம்ம இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்னும் அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸ் இன்னும் தெளிவா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆப்வியஸா நீங்க 11th 12th படிப்பீங்க. உங்க ஓப்பனா சொல்லணும்னா மெஜாரிட்டி யாருக்குமே ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், அது என்ன, டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, எதுக்காக அது டெபிட்னு ஒன்று இருக்கு, கிரெடிட் நான் சொல்றேன், எதுவுமே தெரியாது ஆக்சுவலி. நீங்க பிகாம் மட்டும் வந்துட்டா மட்டும் தெரியும் சத்தியமா தெரியாது. நீங்க ஒன்ஸ் அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல வரும்போது தான் வந்து, அதுவும் நீங்க ஒரு நல்ல கம்பெனி, அதாவது நல்ல கோரான கம்பெனி, ஓகே அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் ஆடிட் ஃபார்ம் அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அதெல்லாம் என்ன, ஏன், எதுக்குன்னு அப்படின்னு புரியும். அது வரையும் ஒண்ணுமே புரியாது. பட் ஆனா நான் இன்னொன்னு சொல்லுவேன், அது வந்து நம்ம படிச்சுக்கலாம், நம்ம 11th படிக்கும்போது படிக்கலாம். பட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா 11th 12th மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும்னே விடுவோம். ஓகே, மார்க் எடுக்கிறது ஃபைன் தான், நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். மார்க் எடுக்கிறது மட்டுமே வேணாம், அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, சொல்லுங்க. ஓகே, மார்க் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், ஓகே நீங்க மார்க் எடுங்க. அது லாங்குவேஜ், நீங்க என்ன லாங்குவேஜ் எடுக்குதுன்னு சொல்ல, நிறைய பேர் தமிழ், ஓகே தமிழ் இங்கிலீஷ் நிறைய பேர் இங்க எடுப்பீங்க, அதனால சொல்லிட்டேன். சில பேர்லாம் ஃப்ரெஞ்சு, என் தம்பிலாம் ஃப்ரெஞ்சு தான் எடுத்திருக்கான். ஓகே, ஸோ வந்து என் தம்பினா என்னோட தம்பி இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்டா தமிழ் எடுக்கலன்னு கேட்டா, தாய்மொழி தமிழ் தானடா, இல்லை ஆக்சுவலி அவரோட தாய்மொழி தமிழ் இல்லை. ஓகே ஃபைன், லீவ் இட், நம்ம அது போக வேணாம். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க லாங்குவேஜை ஓகே கொஞ்சம் செகண்டரியா வச்சுக்கோங்க. பிரைமரி என்ன பண்ணுங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், அப்புறம் வந்து பிசினஸ் மேக்ஸ், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட் நல்லா மார்க் எடுக்க பாருங்க. அதாவது மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஐ மீன் ஈஸின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் மார்க் எடுக்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஏன்னா காலேஜ் உள்ளார போறோம், இன்கேஸ் காலேஜ் உள்ளார போறோம்னான்னு சொல்றேன், அந்த காலேஜ் உள்ளார போறீங்க அப்படின்றால் நீங்க வந்து மார்க்கை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் பணக்காரங்க இருந்தா பிரச்சனை இல்லை, காசு கட்டு போயிடுவீங்க. சப்போஸ் பணம் இல்லைன்னா அந்த சொல்லுவாங்களே ஏதோ ஒன்று, எனக்கு அதெல்லாம் மறந்துடுச்சு, இந்த அது என்ன, நம்ம இந்த கட் ஆஃப் எல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அது நீங்க சர்ச் பண்ணி எடுத்து 400 கட் ஆஃப் 400 வருதுன்னா அதுல ஒரு 330 350 மேல எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, அவ்வளவுதான். நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து நீங்க காலேஜ் போறீங்கன்னா மார்க் இப்படி எடுத்துருங்க, ஒரு அட்லீஸ்ட் எப்படியாச்சும் எடுத்துருங்க, எடுத்துருங்க. ஓகே, எடுத்துட்டு நீங்க சென்டம் போடலாம்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொன்ன வே பண்ணீங்க. ஸ்டேட் போர்ட் படிக்கிறீங்களா, சிபிஎஸ்சி படிக்கிறீங்க, அப்ப சிபிஎஸ்சி படிக்கிறவங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா
மேக்ஸிமம் சிபிஎஸ்சி படிக்கிறவங்க பார்க்க வாய்ப்பு இல்லை இதுல. பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், இன்னும் நீங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷன் புக்கு சிஏ ஃபவுண்டேஷன் புக் வாங்கி படிங்கன்னு நான் சொல்லுவேன். ஆமா, ஆனா சிஏ ஃபவுண்டேஷன் புக் வாங்கி படிக்கிறதுலாம் மீன் சாதாரண விஷயம் கிடையாது அது. ஆக்சுவலி நீங்க நீங்க இப்படி பண்ணா சூப்பரா இருக்கும். நீங்க 11th 12th வந்து ஸ்டேட் போர்டு இருக்கிறீங்க, சிபிஎஸ்சி நீங்க சிஏ ஃபவுண்டேஷன் புக் நீங்க படிச்சீங்கனாலே நீங்க வேற லெவல் ஆயிடுவீங்க. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொல்ற மாதிரி. நீங்க ஓகே நீங்க இந்த இதுல போங்க, பட் ஆனா நான் உங்களால முடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா சிஏ ஃபவுண்டேஷன் புக் ஸ்ட்ரைட்டா சிஏ ஃபவுண்டேஷன் புக் ஸ்ட்ரைட்டா படிச்சுட்டு இதெல்லாம் நீங்க இந்த 11th 12th அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட் போர்டு இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலி. ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க எக்ஸாம் இல்லாமலே பண்ணிட்டு போவோம். நான் சொன்னது எப்போனா நீங்க கான்செப்டுவலா கிளாரிட்டியா இருந்தீங்கன்னா தான் அப்பதான் அது நடக்கும் நான் சொல்றது. ஓகே. ஆமாங்க. ரொம்ப என்ன சிஏ படிக்கிறவங்க இல்லைன்னா அந்த ஆடிட்டர்ஸ் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நான் வந்து ஒரு 11th 12th அக்கௌண்ட்ஸ், ஐ மீன் அக்கௌண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஓகே. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லல. ஓகே. அக்கௌண்ட்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா கேட்டுருக்கேன். நான் அக்கௌண்ட்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, ஆமா ஒரு ஆடிட்டர்கிட்ட கேட்டு பாருங்க. ஓகே. அவங்க வந்து அவங்கள்ட்ட 8 வருஷமா கேட்டு பாருங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, மேபி இல்லப்பா நீங்க இப்பதான் 11th வரீங்க, 11th இது படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்க என்ன இன்னொன்னு ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா, சிஏ ஃபவுண்டேஷன் நீங்க அந்த புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த 11th 12th ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ் எல்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ டெப்தா படிப்பீங்க நீங்க. ஆமா ப்ரோ, டெப்தா தான் நம்ம படிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏன் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே. ஓகே சொல்லிட்டேன். நான் இது எதுக்கு சொல்லணும்னா, நான் வர அப்போ மறந்துடுவேன் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ட்டு. ஓகே. சரி. இந்த மாதிரி படிங்க. சரி உங்களால அதுவும் முடியலன்னா தயவு செய்து நீங்க ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் உங்க கான்செப்டுவலா கிளாரிட்டி ஆகுங்க. ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா நல்லா தெளிவா இருங்க. ஓகே. கிளியர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க. பிகாம் எடுத்து நான் தான் சொல்றேன்னா, நான் ஒரு பெரிய இதாக போறேன்னா தயவு செய்து பிகாம் எடுக்காதீங்க நான் சொல்லுவேன். பிகாம் எடுத்துட்டு நான் எம்பிஏ படிக்க போறேன் அப்படி பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு உண்மையாவே எம்பிஏ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா ஓகே நான் தலையிடல. பட் அப்புறம் எம்பிஏ இல்லை, கோர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸா போறேன்னு வச்சுக்கீங்களேன், சிஏ பண்ணிடுங்க. ஐ மீன் சிஏ பண்ணிருந்தா அப்படியே பண்ணிருங்கன்னு சொல்ல வரல. சிஏ புக்கு படிங்க, பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளார போயிட்டு அப்புறமே புக்கை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் புக்கெல்லாம் பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் சம்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஜாலியா இருக்கா. நான் சொல்றது வந்து கஷ்டமா ஈஸியான்னு சொல்லக்கூட ஓகே ஜாலியா இருக்கா. பட் நான்லாம் சிஏ புக் படிக்கும் போது புக்கை பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு புக்லாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இது. ஆனா உள்ளார போயிட்டு நான் அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் தெரியுது ஓகே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க வந்து கம்பெனி செக்ரட்டரிலாம் ஐ மீன் லா எல்லாம் படிப்பீங்க 11th ஏதாச்சும் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th 12th படிப்பீங்க, அதாவது காமர்ஸ்ல கூட படிப்பீங்க நீங்க. அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா இதெல்லாம் படிப்பீங்க. சும்மா கம்மியா இருக்கும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா என்ன, பிவிடி லிமிடெட் போட்டா அது பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு 19 ரூபா அடிச்சு ஸ்டேட் போர்டு இதெல்லாம். பட் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் புக், ஒரு சிஎம்ஏ சிஏ புக்ல ஒரு பிரைவேட் லிமிடெட்னா என்னன்னு பார்த்தா பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. சரியான டெப்தா சொல்லியிருப்பான். நான் படிக்கும்போது அந்த டெப்த்ல தான் எங்களுக்கு கையை வைப்பானே, சும்மா இந்த இதெல்லாம் சில்லறை எல்லாம் சொல்ல இதுல எல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டான். அந்த டெப்தா வச்சிருப்போம். ஆனா அதை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 4 லைன் தான் இருக்கும். சிஎம்ஏ புக் சொல்றேன், 4 லைன் இருக்கும். பிரைவேட் லிமிட் கம்பெனினா என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் சிம்பிளா இருக்கும். ஸ்டேட் போர்ட்ல என்ன இருக்கும், சிபிஎஸ்ல என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். அடுத்து ஒரு 2 3 பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சிம்பிளா இருக்கும். பட் ஆனா அது ரொம்ப அது புரியறதுக்கே ரொம்ப நாள் எடுக்குங்க ஆக்சுவலி. அவன் அவ்வளோ தெளிவா டீட்டெயில்டா சொல்றான். நான் வேண்டாம் ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு நான் சிஎம்ஏ ஐ மீன் கிளாஸஸ்லாம் நான் ஐ மீன் நான் இது பண்றேன், நான் பண்றேன் நான். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஓகே, அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே, நான் வந்து எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். சத்தியமா வேற லெவலுக்கு அதெல்லாம் படிக்கும்போது என் தம்பி எம்எஸ்சி முடிச்சிட்டான். ஸோ அவன்கிட்ட ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்பேன். ஆஹ் அவன் சொல்லுவான், ப்ரோ தட் இஸ் வை சிஏ அப்படின்ட்டு சொல்லுவான். சூப்பரா இருக்கும் அந்த இது. ஏன்னா அவ்வளோ என்னடா, ஏன்னா நம்ம இத்தனை நாள் ஒரு விஷயத்த ஐ மீன் ஒரு 2 3 வருஷம் நம்ம வந்து ஓகே இது இது இதுனா இதுனா இதுதான் அப்படின்னு வச்சிருக்கேன். இங்க வந்து அவன் வந்து டிஃப்ரெண்டா சொல்லிடுவாங்க. ஆமா, அதுதான் ஒரு நல்லா இருக்கும் அது கேட்கவே. ஓகே, எதுக்காக சொன்னா அதுக்காக சொல்றேன். ஓகே. தென் வேற என்ன சொல்லிருக்கேன், அதுதான். சிஏ படிங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ், அதாவது அக்கௌண்ட்ஸ் இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க சிஏ படிங்க. ஓகே.
சிஎம்ஏ பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. காஸ்டிங், அதாவது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால ஒரு பொருளை, ஒரு கம்பெனியை ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஓகே. ஓகே. அதுக்கு வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங்கே வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்றது தான். காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றது, காஸ்ட்டை வந்து செட் பண்றது, எப்படி காஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணலாம், எங்கெங்கெல்லாம், அந்த மாதிரி தான் அந்த மெயினா அவங்களோட ரோலே. ஆனா இங்க ஒரு பெரிய டிபேட் வேற போயிட்டு இருக்கு. நான் சிஏ பெருசா, சிஎம்ஏ பெருசா, சிஎஸ் பெருசா, அப்படியே சிஎஸ் கூட விட்டுருங்க, சிஏ சிஎம் ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரையும். அது ஆமா, கடைசி வரையும் அது ஃபைட் போயிட்டு தான் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரின்ற மாதிரி தான். அது உலகத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கு போல, அது மாதிரி போகும் போல. அது என்னன்னு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த ஃபைட்லாம் பார்க்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, எனக்கு பணம் சம்பாதிக்கணும். இது பாருங்க, இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் இதுலயே பெரிய இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஜாலியா இருக்கும், அந்த மாதிரி போறவங்களுக்கு நான் வேற சொல்லுவேன். அது அது வேற இதுதான் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் இந்த ஃபீல்ட்ல அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்கு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, 11th 12th முடியுங்க, தயவுசெய்து பிகாம் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து ஓகே, உங்களால சுத்தமாவே படிக்க முடியல அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருந்தா ஓகே, பிகாம் படிங்க. வேற என்ன பண்ணணும், பிகாம் முடிச்சுட்டு நான் அதுக்கு சொல்றேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுறேன். உங்களால ரொம்ப படிக்க முடியல, ரொம்ப இதா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுதான் அதனால தான் நான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிப்பேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தயவு செய்து நீங்க வாங்குங்க. அதனால தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாலியா இருக்கும் இது படிக்கிறதுக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்து ஜாலியா படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. சரி, அதே மாரி தப்பி தவறி வந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, பிகாம் எடுத்துருங்க. ஓகே, என்ன பண்றது, பிகாம் எடுத்துட்டு நிறைய இந்த டேலி, எஸ்ஏபி, ஓகே, குவிக் புக்ஸ், ஜோகோ புக்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐ மீன் சின்ன சின்ன கோர்சஸ் எல்லாம் பண்ணிடுவீங்க. அப்படிலாம் சர்டிஃபிகேட் கோர்சஸ்னா 1 லட்சம் 2 லட்சம் பண்ணுங்கல்ல, யூடியூப்லேயே இருக்குல்ல, நிறைய லேர்ன் பண்ணுங்க. யாரும் இப்பெல்லாம் வந்து நீங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கணும்னு கேட்கல. உங்களோட ஸ்கில் இருந்தால் உங்களை எடுத்துப்பான். ஓகே, இதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, சாஃப்ட் ஸ்கில்ஸ் நல்லா வச்சுங்க. ஓகே, நான் சொன்னேன் அந்த சாஃப்ட், அதாவது ஓகே, பேசிக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ ரூம் போறீங்கன்னா, ஒரு பிகாம் முடிச்சு இன்டர்வியூ ரூம்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. அப்புறம் டேலி, இந்த மாதிரி எஸ்ஐபி, ஜோகோ, குவிக் புக்ஸ், வேறோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா டெக்னிக்கலா பேச கத்துக்குங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுங்க, கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுங்க, சாஃப்ட் ஸ்கில் பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஓகே, ஒரு எம்என்சிக்கு போறீங்கன்னா இதெல்லாம் தான் பார்ப்பான். ஓகே, எஸ்ஏபி கண்டிப்பா தேவை. ஓகே, ஸோ டாப் எம்என்சி போனால் உங்களுக்கு கிடைச்சிடும். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 25,000 கிடைச்சிடும் ஃப்ரெஷருக்கு. இதுவே நீங்க ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஒரு இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா 10,000 8,000 கொடுப்பானுங்க. அதெல்லாம் எப்போ பார்த்தா நான் சொல்றது சென்னையில கூட கிடைக்கும். நீங்க எம்என்சில நான் சொல்றதெல்லாம் கரெக்டா பண்ணினீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து அட்லீஸ்டா இல்ல நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப ஏஐ வந்துருச்சுங்க. சத்தியமா சொல்றேன், இப்ப புக் கீப்பிங்க்கு, அப்புறம் அந்த ரொட்டீனா பாக்குற அந்த நம்ம டேட்டா என்ட்ரி பண்றோம்ல, அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும், அது அப்படியே என்ட்ரி போடுறோம், அதுக்கெல்லாம் இப்ப வேலையே கிடையாது. அதனால நீங்க கிளவரா எல்லாமே இது பண்ணணும். அதுமே ஏஐ அந்த டைம் உங்களோட நீங்க பிகாம் முடிச்சுட்டு வர டைம்ல ஏதாச்சும் ஏஐ ஏதாச்சும் ரிலேட்டடா இருக்குன்னா அதுவும் படிச்சுக்கோங்க. ஓகே, அப்பதான் நீங்க வந்து அப்டேட்டா இருக்கும்போது தான் உங்களை எடுப்பான். நீங்க அப்படி இருந்தா தான் நான் சொல்றேன் 35, அதுவும் 25,000 35 கிடைக்குமா தெரியல அந்த டைம்ல. ஏன்னா ஏஐன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கம்மியாயிடும். அதனால சொல்றேன். ஓகே, இது வந்து உங்களை நான் சொன்னேன், ஓ என்னால பெருசாலாம் படிக்க முடியாது அப்படின்ட்டு. ரெண்டாவது என்னன்னா நான் சொல்றேன், இப்போ உங்களால பெரிய அக்கௌண்ட்ஸ் பண்ண போகணுமா, சிஎஸ் இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா நிறைய இருக்கு. சிபிஏ இருக்கு, ஏசிசிஏ இருக்கு. ஏசிசிஏ எல்லாம் என்னன்னா நீங்க அப்ராட்ல போய் பண்றது. ஓகே, நான் வந்து இந்தியால தான் இருக்க போறேன் அப்படின்னா சிஎஸ் பெஸ்ட். ஆனா இதுக்கு அதுக்கு மட்டும் போகணும்னு நீடு இல்ல. இன்னும் ஒரு சில கோர்சஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க நிறைய எல்லாம் இருக்குது நான் அதுவும் சொல்றேன். பட் ஆனா எனக்கு வந்து இதை பத்தி கொஞ்சம் நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால நான் சொல்றேன். இது உள்ளார ஃபுல்லாம் போகலான்ட்டு நான் அதை பத்தி பேசுறேன். ஏன்னா என்னோட நான் வந்து அதை படிக்காம இருந்திருப்பேன் அந்த மற்றதெல்லாம். பட் ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவனுங்களாம் நிறைய படிச்சிருக்கானுங்க. நான் அவனுங்களை வச்சு நான் கூட நான் ஒரு இன்டர்வியூ மாரி கூட நான் இது பண்றேன். ஓகே, இந்தியாலயே என்ன பண்றதுன்ட்டு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது நான் லேட்டரா சொல்றேன். இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா தெரியல, ஆல்ரெடி 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும் போது நான் வந்து சொல்றேன். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அதுவும் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சம இதுவே. ஓகே, இப்போ நீங்க சிஎஸ்சி எடுத்துட்டீங்க, எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடுங்க தயவுசெய்து. கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 12th முடிச்சுட்டு பிகாம் சிஎஸ்சி சிஎஸ்சி எடுத்துட்டா பெட்டரா இருக்கும். ஒரு அப்படி இப்படி பார்த்தா கூட நீங்க ஒரு 4 to 5 இயர்ஸ்ல முடிச்சிடலாம். நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்னா 17 இருக்கும் கரெக்டா. 15ல 10th முடிப்பீங்க, 17ல 12th முடிப்பீங்க.
ஆல்மோஸ்ட் ஒரு 22 இதுல முடிச்சுட்டு அட்லீஸ்ட் இன்டர்வியூ முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேற லெவல் வேல்யூங்க ஆக்சுவலி மார்க்கெட்ல. செம்ம வேல்யூ உங்களுக்குலாம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, நீங்க சிஎம்ஏ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்க. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க நிறைய பேர் இன்டர்வியூ போவாங்க. ஆனா இப்ப போயிட்டு இருக்காங்க. அதனால சொல்லி இன்டர்வியூ போறீங்க. அங்க போயிட்டு உங்களுக்கால இன்டர்வியூல பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியலன்னா நீங்களும் அவுட் தான். ஆனா நீங்க சிஎஸ்சிஎம்எஸ் எல்லாம் வந்து நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா சும்மா தத்தி எல்லாம் இருக்க மாட்டீங்க. டைப் செய்து ஐ மீன் பயங்கர நாலேஜ் இருக்கும். அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 100 பேர் பாஸ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரொஃபஷனல்ஸ்ல, சிஎஸ்சிஎம்ஏல. அதுல 99.99% எல்லாமே தெளிவோட தான் இருப்பாங்க. மேபி 0. சம்திங் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான். ஓகே. அவன்லாம் அப்படிதான். அவன் வந்து சிஏ வந்து அவன் முடிக்கல ஆக்சுவலி. நிறைய அட்டம் எழுதிட்டு இருக்கான். ஏன் எதுக்குன்னு தெரியாமலே படிச்சுட்டு இருப்பானுங்க. நான் சொன்னேன், மச்சான் ஏன் எதுக்குன்னு தெரியாம படிச்சாலாம் சத்தியமா கிளியர் பண்ண முடியாது இந்த படிப்பெல்லாம். சும்மா புக்ல உள்ளதே படிச்சிருந்தாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவன் கிளியர் பண்ணல. அதுதான் சொல்றேனே, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். நிறைய கான்செப்டுவல் கிளாரிட்டி ரொம்ப வேணும். ஓகே. சரி, அப்பார்ட் ஃப்ரம் அது கிளியர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பண்ணிடலாம் கல்யாணம். ஆஹ் ஆமா, சிஎஸ்சிஎம்எஸ் பண்ணிருங்க. பண்ணிட்டு அந்த ஃபீல்டு உள்ளாரே போங்க. ஓகே. அவன்ஸ் அது உள்ளார போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இதுல எல்லாம் போலாம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரிலாம் போயிடலாம். வேற என்ன, இன்னொன்று சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். அதுவும் சொல்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கிறது எனக்கு ஐ மீன் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே. நான் அதை பத்தி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இருந்தாலும் சொல்றேன், ஒரு ஏதோ இந்த கம்பெனில ஐ மீன் ஓகே, நான் தெளிவா பார்த்துட்டே சொல்றேன். ஆனா அதுல என்ன சொல்றாங்கன்னா, நல்லா சம்பாதிக்கலாம். ஃப்ரெஷருக்கே உங்களுக்கு வந்து 30,000 40,000 கிடைக்கிறான். ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறான். அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலி. அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிஏ படிக்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ரிலேட்டட் கோர்சஸ் படிச்சு உள்ளார போயிட்டு வர சேலரி அதிகங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அது தெரியும். பட் ஆனா நான் ஒரு ஒரு 2-3 பேர் பார்த்திருக்கேன். ஐ மீன் என்னோட பர்சனல் லைஃப்ல பார்த்தது இல்ல. நான் ஒரு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்திருக்கேன். அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்ற ஃப்ரெஷர் சேலரி வந்து 50,000 இந்த மாதிரி சொல்றாங்க. ரொம்ப பயங்கரமா. ஆனா எம்என்சில இருந்து எல்லாமே ஒர்க் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த இந்த ஜேபி மார்கன் அந்த மாதிரியான பெரிய பெரிய ஜெயிண்ட் கம்பெனிஸ்ல எல்லாம் ரெப்ளேஸ் ஆனதுனால சொல்றாங்க போல, எனக்கு தெரியல. பட் ஆனா இருக்கு. ஆமா. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை சிஎம்ஏ வந்து எப்பயுமே சிஎஸ் பொறுத்த வரைக்குமே டாப் தான். உங்களுக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்க முடிச்சிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல். ஓகே. 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப். எப்படியாச்சும் சீக்கிரமா முடிக்க பாருங்க. முடிச்சுட்டு ஃபாரின் போகணும்னு நினைச்சா இசிசிஏ, சீமா அந்த மாதிரிலாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு கூட நீங்க அப்ராட் போகலாம். எஸ்எஸ்சி எல்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், மோஸ்ட்லி எங்க போய் விழுவீங்க? எல்லாம் கனடா, யூகே, அமெரிக்கன் போவீங்க. ஆல்ரெடி அமெரிக்கால பெரிய தலைவலி பண்ணிட்டு இருக்காப்புல ட்ரம்ப் இப்போதைக்கு. யூகேலே சொல்ல போனா நம்ம ஆளுங்க தான் இங்க இருக்கிறாங்க. நீங்க இந்தியாவிலேயே சூப்பரா சம்பாதிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இன்னும் அதாவது இந்த மாதிரி படிப்பை படிச்சா சூப்பரா சம்பாதிக்கலாம். அது அப்ப என்ன மாதிரி மத்த படிப்பு படிச்சு நீங்க சம்பாதிக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். இதுலயும் கஷ்டப்படணும் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ரொம்ப ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். மத்த பிகாம்லாம் எடுத்து நீங்க சம்பாதிக்கணும்னா நீங்க ஆமா சிஎஸ்சி எடுத்துட்டா இந்தியாவிலே சூப்பரா சம்பாதிக்கலாம். அதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா ரிச் ஆயிடலாம். இல்லை உங்களுக்கு நீங்க மற்ற நாட்டுல சம்பாதிக்கலாம் அதிகமா. ஆனா அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கும். ஓகேவா? அது ஆனா இங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாளைக்கு உங்களால 100 ரூபாய் சம்பாரிச்சா கூட அதை வச்சு இந்தியாவில் ஓட்டிட முடியும். ஆமா, இந்தியா மற்ற தெரியல. பட் ஆனா சென்னையில ஓட்டிட முடியும் உங்களால. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்னா ஈஸியா ஓட்டிடலாம் லைஃப. ஆமா. இதுவே மத்த நாடுலாம் நீங்களால ஒரு நாளைக்கு ஒரு அமெரிக்கன் டாலர்ல பேசுவாங்க. ஒரு 100 ரூபாங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 1.5 கிட்ட ஒரு டாலர். ஒரு டாலர்ல தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஆனா இந்தியால ஓட்டிடலாம். 100 ரூபாய் வச்சுட்டு ஒரு நாள் ஓட்டிடலாம். அதுதான் சொல்றேனே. அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இன்கம் இருக்கும். நீங்க ஒன்ஸ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். எக்ஸ்பென்சஸ் பெருசா இல்லை. ஏன்னா பணக்காரங்க எப்படி ஆகுறதுன்னு நான் படிச்சுட்டு இருக்கேன். அதை பத்தி ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. இதை பத்தி இதுதான். வேற என்ன இல்லை சொல்லணும்னு நினைச்சேன்னா, உம், வேற என்ன இதை பத்தி லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணி பாருங்க, நல்லா பண்ணுங்க. ஓகே. அவ்வளவுதான். வேற ஒன்றும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி 10 முடிச்சுட்டாங்க. நான் என்ன பண்றது தெரியல, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.